உனக்கு எப்படி தெரியும்? அப்பா எனக்கு 3 கண்ணு இருக்கு, 2 முன்னாடி 1 பின்னாடி. நான் பின்னாடி இருக்க கண்ணால பார்த்தேன். நீங்க ஏதோ மறைக்கிறீங்கல்ல? ஆமா மறைக்கிறேன். ஆனா நீ பார்க்கணும்னா அதுக்கு முதல்ல கண்ணை மூடியாகணும். அப்படியே உன் கையை காட்டு. சர்ப்ரைஸ்! வாவ், என்ன இது? திறந்து பாரு. வாவ், லேப்டாப். வாவ், இவ்ளோ காஸ்ட்லியா gift வாங்குறதுக்கு அவசியம் என்ன? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா? நான் இதை செஞ்சாகணும் தானே. இருந்தாலும் நீங்க வாங்க போகலாம் வேண்டாம். இங்க பாருமா, எனக்கு என்னமோ இந்த ரூம்ல இருந்து ஏதோ கருகிற வாசனை வர மாதிரி தெரியுது. சார் என்னோட அண்ணனை காணும் சார். அவர் பேர் என்ன? அவரோட பேரு சல்மான் ஷேக். அவரு 4 மாசத்துக்கு முன்னாடி துபாயில இருந்து வேலையை விட்டு வந்துட்டாரு சார். அவரை 2 மாசம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா கடைசி 2 மாசமா அவர் ஆளையே காணும் சார். அண்ணனை 2 மாசமா ஆளை காணுங்கிற கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இப்பதான் வந்திருக்க சார். அவரு கூட சேர்ந்து அவரோட ஃபேமிலியை காணும் சார். சார் ஒரேடியா அவங்க எல்லாரும் ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைச்சேன் நான். அவங்க ஃபேமிலியில வேற யாரெல்லாம் இருக்காங்க? அவரோட மனைவி, அப்புறம் அவங்க 2 பிள்ளைங்க. அவங்க போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடு, நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்தாங்க, இது அவங்களோட ஃபேமிலி போட்டோ. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? சார் இது அக்கா வீடு. நான் கோலாப்பூர்ல இருக்கேன். 2 மாசம் முன்னாடி என் அக்கா இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. 25 நாளா கால் பண்றேன், போனும் எடுக்கல, மெசேஜுக்கு ரிப்ளையும் இல்லை. இப்போ வந்து கதவு தட்டுறேன், கதவும் திறக்கல. அதான் சார் உடைக்க முயற்சி பண்றேன். சார் பொய் சொல்றான் சார். முகத்தை பார்த்தாலே தெரியல இவன் திருடங்கிறது. இவனோட ஐடியா வாங்கி செக் பண்ணுங்க. பாத்தீங்களா, துப்பட்டா, கழுத்துல கயிறு, டெரரிஸ்டா இருப்பாங்க சார். என்னையா பேசுற? கழுத்துல கயிறு கட்டி இருந்தா டெரரிஸ்டா? ஓவரா பேசுன, அட்ராசிட்டி கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். விட்டு தள்ளுங்க சார். எல்லா முஸ்லிம்ஸும் டெரரிஸ்ட் இல்லைங்கிறது இன்னும் சிலருக்கு புரியவே இல்லை. இது என்னோட ஐடி, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. கஃபில், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சார் உள்ள நாத்தடிக்குது. எலியதா செத்து போயிருக்குமா? ஆமா, ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்து கதவு தருங்க. ஓகே சார். சார் நான் வீடு முழுக்க தேடிட்டேன், ஆனா பணம் எதுவும் கிடைக்கல சார். அப்புறம் மொபைலும் இல்லை, கோல்டு ஜுவல்லரி எதுவுமே இல்லை. அப்புறம் சார் உள்ள லேடி மேல எந்த ஆர்னமெண்ட்ஸும் இல்லையே சார். சார் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். இது ஒரு ராபரி கேஸாக தான் சார் இருக்கணும். சித்தார்த், நம்ம யோசிக்கிற அளவுக்கு கண்ணில் தென்படுதுல, அது நம்மளை மோசமாக்கிடும். திருடுறவங்க எப்பயுமே வீட்டில் இருக்கிறவங்கள மிரட்டுவாங்க, இல்லைனா குளோரோஃபார்மை யூஸ் பண்ணி மயக்கிடுவாங்க. திருடுறவங்க உப்பை எப்போ கையில் வச்சுக்கிட்டு திருட ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இது பக்கா ப்ரீ பிளான் மர்டர். வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு, நகை இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். யாராவது ரிலேட்டிவா இருக்கலாம் சார். அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கலாம், அதனால கோவத்தை இப்படி காட்டியிருக்கலாம். சார் இவங்க சொந்தக்காரங்க வெளியில இருக்காங்க. இவங்களோட தம்பியும் ஒய்ஃபும். நீங்க கடைசியா அவங்கள எப்போ பார்த்தீங்க? அக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா. வீட்டையும் மாத்திட்ட, திடீர்னு காணாம வேற போயிட்ட. அவர் உண்மைதான் சொல்றாரு. எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்காருன்னு தெரியுமா? என்னாச்சு உங்களுக்கு? எதுவும் நடக்கல, எல்லாமே நல்லதா இருக்கு. அக்கா எனக்கு உன்னை பத்தி தெரியும். உண்மை என்னன்னு சொல்லு, தயவு செஞ்சு சொல்லுக்கா. சல்மான் துபாயில இருந்து திரும்ப வந்ததுல இருந்து என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாரு. நான் அந்த வீட்டுக்கு திரும்ப வர மாட்டேன். அக்கா நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? நீ உன் அக்காவை நரகத்துல கொண்டு விட போறியா? அக்கா நீ என்னக்கா பேசுற? உன்னோட கஷ்டம் எனக்கு தெரியும்க்கா. நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன்க்கா. 2 பேரும் இங்கேருந்து வெளியே போங்க. அங்க வந்து உங்களையும் கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால நீங்க இங்கேருந்து கிளம்புங்க. அக்கா உங்களுக்கு ஓகேனா ஐஷுவை நாங்க கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்கு அவசியம் இல்ல. அல்லாஹ் ஹாஃபிஸ். பாடி ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே முக்கியம். நீங்க ஒரு தடவை வந்து பாடியை பார்த்துட்டு. கஃபில், ஐஷா எங்க? ஐஷா இங்க இல்ல.
ஆயிஷா யாரு? என் அக்காவோட பெரிய பொண்ணு சார். ஆனா எங்களுக்கு உள்ள 3 பாடிஸ் தான் சார் கிடைச்சது. என்னங்க ஐஷா எங்க போயிருப்பா சொல்லுங்க, அவளுக்கு தப்பா எதுவும் ஆயிருக்காது தானே? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்லம்மா. ஐஷா சார் ஒரு செகண்ட் சார். சல்மாவுக்கு ஆயிஷானா ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு குழந்தைங்க எல்லாம் இனிமே பிறக்கவும் மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆயிஷாவை பத்தி என்ன விஷயம் தெரிஞ்சாலும் முதல்ல நீங்க என்கிட்ட சொல்றீங்க சார். ஓகே, அவ வயசு என்ன? அடுத்த மாசம் பிறந்த அவளுக்கு 12 வயசு முடியுது சார். சரி, நீங்க போங்க. ஒருவேளை அவசரம்னா நான் கூப்பிடுறேன். சரி, ரொம்ப நன்றி சார். இவங்க 3 பேரையும் இங்க கொலை பண்ணும்போது ஆயிஷா வீட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போயிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. இந்த கஃபீல் சல்மா பத்தி தெரிஞ்சுக்கோங்க. எஸ் சார். சித்தார்த் சார், வீட்டில் ஏதாவது ஃபோட்டோகிராஃப் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை கிடைச்சதுன்னா இவங்க கிட்ட அதை காட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருங்க. இந்த ஜுபேதா, சல்மான் அவங்களோட ஃபோன் டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு தேவை. ஓகே சார். அக்கா, அவளுக்கு 12 வயசு தான் ஆகுது. நீ பாவெல்லாம் பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீயும் ஒரு பொண்ணு தானே? நான்லாம் இந்த தொழிலுக்கு வந்தப்ப எனக்குள்ள இருந்த பொண்ணு இறந்துட்டா. இதுதான் இனிமே என்னோட வாழ்க்கை. உடம்ப வித்து பணம் சம்பாதி மத்தவங்கள மாதிரி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். என்ன ஆச்சு? எதுக்கு கத்துற? பொண்ணு என்ன கடிச்சு ஓடி போயிட்டா. ஏய், அவ என்ன ஓடுறா? ஏய், ஏ பொண்ணு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீ? அவ கஸ்டமரை கடிச்சிட்டு ஓடி போறா. என்ன? கதவை தரங்க, யாராச்சும் இருக்கீங்க? என்ன பண்ற நீ? இங்க வாடி. வா. அப்பா, உங்களை புக்ஸ் வாங்கிட்டு வர சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. என்னாச்சுப்பா? எதுக்காக பயந்தீங்க? நான் இதுக்கு பயப்பட அப்பா, உங்களுக்கு வேர்த்து கொட்டுது. அப்பா, எப்பவும் நீங்க தானே சொல்லுவீங்க, எப்பவும் நிறைய மாதிரி போய் சொல்லணும், யார்கிட்டயும் மாட்டக்கூடாதுன்னு. ஆனா உங்களை பாருங்க, ஆமா மாதிரி இருக்கீங்க. சரி, உண்மையை சொல்லுங்க, யார் அது? யாராச்சும் கேர்ள் ஃப்ரெண்டா? அட, என் அம்மா விட அழகா இருப்பாங்களா? ஏய், அப்பா கிட்ட இப்படி பேசுவியா நீ? அப்பா விடுங்க. அப்பா, முதல்ல படிக்கிற வழியை பாருவாள். இன்னைக்கு வேணாங்க, எனக்கு தலையும் வலிக்குது, அதோட டயர்டா இருக்குங்க. ஏய், இது நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இரு, நான் போய் டேப்லெட் கொண்டு வரேன். இல்ல பரவாயில்லைங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அப்படின்னா சரி, இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் ரிலாக்ஸிங் மசாஜ் கொடுக்க போறேன். ஒன்லி ஃபார் யூ. இல்ல வேண்டாம், பரவாயில்ல. ஐ லவ் மை வைஃப் டி. உனக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. வா வா. லக்ஷ்மி, இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ணலாமா? புதுசாவா? அப்படின்னா? இல்ல சார், வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. அங்க ஒரு போட்டோ கூட இல்ல, வெறும் வீட்டு பொருள்கள் மட்டும் இருந்துச்சு. யாரோ வேணும்னு தான் போட்டோகிராஃபை எடுத்திருக்காங்க. அப்புறம் சார், நான் அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் பார்த்துட்டேன் சார். ஆயிஷா ஏஜ்ல இருக்கிற ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட இல்ல சார். ஒரு அன்ஐடென்டிஃபைட் பாடியும் கிடைக்கல. சல்மான் ஜுபேதா விட சின்னவனா? சார், இது கண்டிப்பா ஃபேமிலி மேட்டர் தான். வெறுப்பு இல்லனா பொறாமைனால நடந்திருக்கும் சார். இப்போதைக்கு அந்த ஃபேமிலியை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கோங்க. இல்ல போட்டோகிராஃப்ஸ் சுபேதாவோட தம்பி கையில இருக்கான்னு பாருங்க. இந்த கேஸ் ரொம்ப தலைவலியா இருக்கே சார், இதை கொஞ்சம் ஸ்கேன் பண்ண சொல்லுங்க. என்னாச்சு? என்ன கண்டுபிடிச்சிருக்க? சார், சாய்நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சல்மான் மிஸ்ஸிங் கேஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். பன்வேல்ல. யார் பண்ணா? அவருடைய தம்பி அர்பாஸ் தான் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்ல ஜுபைதா, இர்ஃபான், ஐசா 3 பேரும் இருக்காங்க. கடந்த 2 மாசம் இவங்க 3 பேரையும் காணுமா. ஜுபைதாவோட தம்பி காஃபில் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறானா? அவனை உடனே கூப்பிடு. அப்புறம் நீ அந்த ஜர்பாத்தை கூட்டிட்டு வா. சார், இது ஃபேமிலியில எடுத்த லாஸ்ட் போட்டோ சார். இவர் தான் என்னுடைய மாமா. இவர் தான் சல்மான். இங்க பாரு, நீ எங்க கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா? இல்ல சார், நான் எதையும் மறைக்கல. சல்மான் துபாயில இருந்து எப்ப திரும்பி வந்தாரு? 4 மாசம் முன்னாடி. நீ கடைசியா எப்ப பார்த்த? 3 மாசம் முன்னாடி. என் அக்காவுக்கும் மாமாக்கும் இடையில பெரிய சண்டை போயிட்டே இருந்துச்சு சார்.
கஃபில், உன் அக்காவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட. அவ கூட ஓடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்ன சொல்கிறீங்க மாமா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் துபாயில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் தெரியுமா? என் வீட்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் இங்கே இல்லாத குறைய வேற யாரும் தீர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் என் பெட்டில் என் பொண்டாட்டி கூட வேற எவனோ படுத்துக்கிட்டு இருக்கான். இல்லவே இல்லை, இது உண்மையே இல்லை, இது போய். அப்போ இதுவும் பையா? இஃபான் என்னோட பையன் கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்க? இவனை பாரு, சரியா பாரு. என்ன மாதிரியும் கிடையாது, உன் அக்கா மாதிரியும் கிடையாது. இவன் என் புள்ள கிடையாது, இவ காதலனோட புள்ள. போதும், ரொம்ப பேசிட்டீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். அஃபேர் எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான் இருக்கு. அவரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. உங்களுக்குலாம் நரகத்துல கூட வாழறதுக்கு இடம் கிடைக்காது. அதுக்கப்புறமா சல்மானை நீங்க எப்பயுமே பார்க்கலையா? இல்லை சார், ஆனால் நான் என் அக்காவை மறுபடியும் பார்த்தேன். அவன் நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. எப்படிக்கா இருந்தாலும் உங்களை போட்டு இப்படி அடிக்கலாம்? எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஒரு மரியாதை இருக்கணும். அவர் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ அவரை விட்டுருக்கா? அக்கா இன்னைக்கு உங்களை அடிச்சவரு நாளைக்கே பிள்ளைங்களை போட்டு அடிச்சா நீங்களும் எங்க கூடவே வந்துருங்க. வா ஆயிஷா. நில்லுங்க. ஆயிஷா எங்கேயும் வரமாட்டா. உங்க 2 பேருக்கு குழந்தைங்க இல்ல. என் பொண்ணு கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? வெளியே போங்க இங்கிருந்து. அக்கா நான் சொல்றது கொஞ்சம் இங்க இருந்து போன்னு சொன்னேன். அப்போ உன்னை வீட்டுல இருந்து அன்னைக்கு வெளியே அனுப்பியிருக்காங்க. அவ உன்னோட பொண்டாட்டியை இன்சல்ட் பண்ணி இருந்திருக்கா. அதனால வீட்டுல எல்லாரையும் சாவடிச்சுட்டு ஆயிஷாவை நீ கூட்டிட்டு போயிருக்க. ஆயிஷா எங்க? உண்மையை சொல்லு. சார் நான் யாரையும் கொல்லல சார், நான் சொல்றது உண்மை சார். சரி, எனக்கு சுபேதா அக்கானா ரொம்ப பிடிக்கும் சார். நான் எப்படி சார் அவங்கள கொல்லுவேன்? சல்மானோட தம்பி அர்பாஸ் என்ன சொன்னான்னா, சல்மான் 2 நாளா காணும்னு. நீயும் சுபேதாவை 2 நாளுக்கு முன்னாடி தானே பார்த்த? ஆமா சார், அவங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். ஆனா அர்பாஸ் நல்லவன் இல்லை சார். அக்காவை எப்பவுமே தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பான். அவங்கள யூஸ் பண்ணிக்க நினைச்சான். சலாம் அலைக்கும். வாலைக்கும் சலாம். நேற்று நம்ம பெரிய மசூதி கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, நாங்கள் போயிருந்தேன். அங்கேருந்து நான் உங்களுக்காக இதை நான் வாங்கிட்டு வந்தேன். அர்பாஸ், நான் இதை வாங்கிக்க மாட்டேன். அட, நீங்கள் எப்படி வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? இதை பாருங்கள், இது எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. உங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கு தெரியுமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் தப்பு பண்ணலையே. நான் உங்களை நிக்கா பண்ணிக்கிறேன், உங்களை பார்த்துக்கிறேன், உங்கள் பசங்களை பார்த்துக்கிறேன். உங்களை நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். ஆனா எனக்கு நீங்க சந்தோஷத்தை மட்டும் கொடு. அர்பாஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே போயிங்க, இல்லைன்னா நான் உன்னை சாகடிச்சிருவேன். ஒரு வேளை நீ எனக்கு கிடைக்கலனா வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போடா. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உட்காராங்க சார், நான் உங்ககிட்ட உண்மையை தான் சார் சொல்றேன். இவன் தான் சார் போய் சொல்லிட்டு இருக்கான். சார், இவனுக்கு அந்த ஐஷா மேலே தான் சார் கண்ணு. ஏன்னா இவனுக்கு குழந்தை இல்லை. இதனால கஃபீலுக்கும் சல்மான் அண்ணனுக்கும் சண்டை கூட நடந்திருக்கு. ஆனாலும் அவன் ஐஷாவை வளர்க்கணும்னு நினைச்சான் சார். ஆனால் சல்மான் அண்ணன் ஒத்துக்கவே இல்லை. இங்க பாரு, நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சா பல வருஷத்துக்கு நீ ஜெயில இருக்க வேண்டியது வரும். சார், நான் சொல்றது எல்லாமே உண்மை சார். பொண்ணுங்க வெக்கப்படுறது வழக்கம் தானே. என்கிட்ட எதுக்கு வெக்கம்? சீக்கிரமா போட்டோ அனுப்படி. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த இன்டர்நெட்டை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. சரி, அனுப்ப வேண்டாம், நான் போனை வைக்கிறேன். அட அட இருங்க. ஹலோ, கோவப்படாதீங்க, இப்பவே அனுப்புறேன். லக்ஷ்மி, இன்னைக்கு நீ என்ன கட்டி அடி. இல்ல வேணா, இது எனக்கு பிடிக்கல. எதுக்கு? என்னால பண்ண முடியாது. ஏய், இதெல்லாம் இட்ஸ் a part of love. இது இன்னும் நல்லா இருக்கும். இங்க பாரு, என்ன கட்டு கட்டு சொல்றல. இது எனக்கு பிடிக்கல.
இது ஒரு வயலன்ஸ். நீ என்ன தினமும் கொடுமைப்படுத்துற. இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது. என்ன சொன்ன? பண்ண மாட்டியா? சார் அர்பாஸ் கொடுத்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அதோட ஃபைல் தான் சார் இது. இதில் அவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் பிரகாரம் சல்மானோட வயசு 38 சார். ஆனால் நமக்கு கிடைச்ச பாடியோட வயசு கண்டிப்பாக 30 இருக்கும் சார். இந்த பாடி சல்மானோடது கண்டிப்பாக இருக்காது. சல்மான் சந்தேகப்பட்டது கரெக்டு தான். ஜுபேதாவுக்கு யார் கூடிய அஃபையர் இருந்திருக்கு. அதனால தான் இவளை விட்டுட்டு போயிட்டான். இந்த அஃபையர் விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அவன் ஜுபேதாவோட சேர்த்து இர்ஃபான் லவ்வரையும் சேர்த்து கொண்டிருக்கான். அப்படின்னா ஐஷாவை எதுக்கு விட்டாங்க? கஃபில் என்ன சொன்னா? இர்ஃபான் தன்னோட பையன் இல்லைன்னு அவனுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால இர்ஃபானை அவன் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை சல்மான் உயிரோட இருந்தா அவன் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். சல்மான் எப்போ திரும்பி வந்தான் சார்? 4 மாசத்துக்கு முன்னாடி 24 மார்ச். 24 மார்ச். சித்தார்த், 24 மும்பையில் லேண்ட் ஆன எல்லா ஃப்ளைட் லிஸ்ட்டையும் நீ செக் பண்ணு. சார் இந்த கேஸ் ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. ஒரு வேலை பண்ணுங்க, இந்த இர்ஃபானோட டிஎன்ஏவை 2 பாடி கூட மேட்ச் பண்ணி பாருங்க. மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த பாடி சல்மான் இல்லைன்னா நம்ம தப்பான வழியில் போகிறோம். ஒருவேளை சல்மான் உயிரோட இருந்தால் முதல்ல அவனை நாம கண்டுபிடிக்கணும். சித்தார்த், எஸ் சார். ஜுபேதாவோட பக்கத்து வீட்டில் என்கொயரி பண்ணேன். ஒருவேளை இது சல்மான் இல்லைன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் எவிடன்ஸ் வேணும். இது யாரு? இது சல்மான் தானே? இது சல்மான் இல்லை சார், வேற யாரோ. அட சரியா பாருங்க, இவர் தான் சல்மான். இங்க இருந்தவர் தான் சல்மான், இவர் கிடையாது. அப்போ சுபேதா கூட இருந்த ஆளு எப்படி இருப்பாருன்னு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? கண்டிப்பா சொல்றேன். ஏதாவது ரிவார்டு கிடைக்கல சார்? ரொம்ப ஆசைப்படுறீங்க போல இருக்கு. வாங்க, நீங்க கேட்டதை விட அதிகமாக தரேன். இல்ல இல்ல வேணாம் வேணாம், ஏதோ சும்மா சொல்லுங்க சார். அர்பாஸ், இவனை நல்லா பாரு. யாருன்னு தெரியுதா? இவன் ஜுபேதா கூட இருந்திருக்கான். சார் இது ஒக்கார் கான், சல்மான் அண்ணனோட ஃப்ரெண்டு. சார் இவன் சுபேதா அண்ணி கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? நீ வேணும்னு நினைச்சதுதான். உன் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், இவனும் ஜுபேதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன? இந்த போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. இவன் 24 மணி நேரத்தில் இங்க இருக்கணும், அதுவும் உயிரோட. சார் டிஎன்ஏ ரிப்போர்ட். இது சல்மான் இல்ல சார். இர்ஃபான் டிஎன்ஏ மேல் பாடியோட மேட்ச் ஆகல சார், பட் ஃபீமேல் பாடியோட மேட்ச் ஆகுது சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம், மேல் பாடி காலில் அயன் ராட் கிடைச்சிருக்கு சார். அந்த ராடோட சீரியல் நம்பரை ட்ரேஸ் பண்றதுக்கு அனுப்பியிருக்கேன் சார். சீக்கிரமே டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் சார். ஜுபேதா அவங்க வீட்டை வித்துட்டாங்க சார். 4 நாள்ல அவங்களுடைய வீட்டை காலி பண்ணலான்னு இருந்தாங்க. ஒருவேளை வீட்டை வித்துட்டாங்கன்னா அப்போ வீட்டில் நிறைய பணம் இருந்திருக்கணுமே. ஆனா சார் வீட்டில் கேஷ் எதுவும் இல்லையே. கொலை பண்ணவன் பணத்தை எடுத்துட்டு ஓடி இருப்பான். சார் சல்மான் தான் இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பான். நம்மள சுத்தல விடுறத இந்த மாதிரி பண்றான். வீட்டில் கேஷ் இல்லை, சல்மான் மாயமாயிட்டான். பாடியும் சல்மான் கிடையாது. அப்போ கொலைகாரன் கண்டிப்பா சல்மான் தான் சார். சல்மான் உயிரோட இருக்கானா இல்ல வக்காரான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஆயிஷா உயிரோட இருக்கா. இங்க பாரு, உன்னை நான் நிறைய பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன் கண்ணு. அந்த பணத்தை நான் வசூல் பண்ணணும்ல. இன்னையில இருந்து உனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன், புரிஞ்சுதா? ஏ மோனா, உள்ளவா. ட்ரெஸ் எப்படி கலட்டணும்னு அவளுக்கு சொல்லி கொடு. இல்ல வேண்டாம், நான் எதையும் பார்க்க மாட்டேன். ஐஷா! சல்மா, என்னாச்சு? ஐஷாக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு. அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ என்ன கூப்பிட்டு இருக்காங்க. அழாத, நாம சேர்ந்து தேடுவோமா? ஐஷாவை நம்ம தேடி வீட்டுக்கு கூட்டு வரலாம். எனக்கு வாக்கு கொடுங்க. வாக்கு கொடுக்குறேன். இப்ப நீ படுத்துக்கோ, படு. சுபேதா வீட்டில் கிடைச்ச மெயில் பாடியை பற்றி டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு அந்த பாடியில இருந்து கிடைச்ச ராட் அதை ட்ரேஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டோம். அவனோட பேரு ஆமெட் ஜுபேசா. அவனுக்கு 30 வயசு. ஜுபேதாவோட மர்டர் நடந்த அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஏசி ரிப்பேர் பண்றதுக்காக போயிருக்கான். யாரும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? சார் அவன் ஒரு அனாதை. அவனுக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. சார் ஜுபேதா வீடு டீல் ஆயிருக்கு சார். நாகேஷ் போஸ்லேன்றவர் கூட 75 லட்சத்துக்கு. பாதி பணத்தை பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, மீதி பணத்தை கேஷா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார் இதெல்லாம் எப்ப நடந்திருக்குன்னா, ஜுபேதா மர்டர் நடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி ஜுபேதா எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டா. ஆனா வீட்டுல பணமே இல்லையே.
அப்படின்னா வீட்டில் பணம் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு. இந்த கஃபீல் இல்லைன்னா அர்பாஸ் இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களா சார்? சல்மான் கூட இருக்கலாம். ஒரு வேலை பண்ணுங்க, அவங்க வீட்டுக்கு போங்க. அவங்க வீட்டில் கிடைக்கிற பணத்தை வச்சு வித்ரா பண்ண பணத்தோட சீரியல் நம்பரை செக் பண்ணி பாருங்க சார். இந்த கேஸ் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. எவ்வளோதான் உள்ள போனாலும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சார், என்ன பொறுத்தவரை அது டெட் எண்ட் மாதிரி தெரியுதா? நாம தோக்குறோன்றதை ஒத்துக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கையில் வக்கார், சல்மான், ஆயிஷாவோட ஃபோட்டோஸ் இருக்கு. நம்ம இன்ஃபார்மர்ஸ் கிட்ட சர்க்குலேட் பண்ணுங்க. லோக்கலில் இருக்கிற எல்லா ஷாப்லேயும் உங்கள் ஃபோட்டோஸ் இருக்கணும். கண்டிப்பாக இவங்களில் யாராவது ஒருத்தர் நிச்சயம் பார்த்துருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷப்னம் அக்கா. வாலைக்கும் சலாம் அக்கியா. உட்காரு. இத்தனை நாளா எங்க போயிருந்த? சரக்கு வாங்குறதுக்காக பனாரஸ் போயிருந்தேன். ஓஹோ. என் கஸ்டமர்ஸ் என்கிட்ட எதுக்கு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? நான் கொடுக்குற சரக்கு எப்பவுமே கும்முன்னு இருக்கும். எல்லாம் ஒரிஜினல். நம்ம கிட்ட கூட ஒரு ஒரிஜினல் சரக்கு வந்திருக்கு தெரியுமா? ஏ மோனா, எங்கடி போயிட்டு வர? அது ஆயிஷாக்காக பிரியாணி வாங்க போனேன். நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா. ஆனா அவளுக்கு வேலைக்கு வேலை சாப்பாடு மட்டும் வேணுமா? இங்க பாரு, புது சரக்கு பாரு. கிட்ட வராதீங்க, இல்லனா குத்திடுவேன். பின்னாடி போங்க. அதனால உனக்கு ஏதாவது அடிபடுறது கொடுத்து கிட்ட வராதீங்க, குத்திடுவேன். அக்கா சீக்கிரம் வாங்க. கத்திய கீழ போடு. அக்கா சீக்கிரம் வாங்கக்கா. என்னாச்சு? சொன்ன பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கானே. வந்தீங்கன்னா நான் கண்டிப்பா குத்திடுவேன். எல்லாம் பின்னாடி போங்கடி. கிட்ட வராதீங்க. சரி சரி, தங்க இல்ல, என் பொண்ணு இல்ல. இல்ல, தூரமா நான் தான் உன்கிட்ட சொல்றல, கத்திய கீழே போட்டு. அம்மா கிட்ட போனு தானே உனக்கு. நிஜமா கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா தங்கம். நான் உன்னை உங்க அம்மா கிட்ட அனுப்பி வச்சிடுறேன். சீக்கிரமா கொடுத்துரு. சொல்லு ஆக்கியா. அக்கா, என்னாச்சு? வெளியே போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. நீ ஒரு வேலை பண்ணு, கேட்ட பூட்டு, யாரையும் உள்ள விடாத. ஏய், எல்லாம் உள்ள போங்கடி, போலீஸ் வராங்க. சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. லேடிஸ் கான்ஸ்டபிள்ஸை கூப்பிடுங்க, எல்லாரையும் பிடிங்க. டேய், சீக்கிரம் வாடா, போலீஸ் வந்துட்டாங்க, வெளியில வா. நீங்க என்ன பண்றீங்க? நான் உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கேன். போலீஸ் வெளியில நிக்குது. போலீஸா? நீ வாடி. வாய மூடிட்டு சொல்றல, அமைதியா இரு. வாய மூடு. ஏய், அவ கைய விடு. போ, வெளிய போ. வரம்போக்கு. இங்க பாருமா, இங்க பாரு. இரு. நாங்க போலீஸ், சரியா? அப்பா அம்மாவை சந்தேகப்பட்டாரு. அதனால 2 பேருக்கும் தினமும் சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்பா வீட்டை விட்டே போயிட்டாரு. திரும்ப வீட்டுக்கே வரல. அப்பா காணாம போனதுனால அம்மா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அக்கார் சித்தப்பா வந்தாங்க. நான் சொல்றது உண்மைதான் அண்ணி. சல்மான் வேற யார் கூட தொடர்புல இருக்கான். அல்லா, இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இங்க பாருங்க, எனக்கு உங்க வலி நல்லாவே புரியுது. நீங்க இப்போ தயவு செஞ்சு அழாதீங்க. ஒருத்தர் போன காரணத்தினால நம்ம வாழ்க்கை ஒன்றும் அப்படியே நிக்க போறது இல்லை. நீங்க தனியா ஒன்றும் இப்ப இல்லை. ஆயிஷா, இர்ஃபான் எல்லாரையும் நீங்க தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அவரு எப்படி போனாரு விட்டுட்டு. நாங்க இனிமே எப்படி இருப்போம்? நீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா அவர் உங்களை விடவே மாட்டாரு. நீ கண்டிப்பா. அம்மா ரொம்ப அழுதுட்டாங்க. அப்பா கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க.
தினமும் அப்பாக்கு கால் பண்ணாங்க. ஆனா அப்பா போனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வக்கார் சித்தப்பா தினம் வீட்டுக்கு வருவாங்க. எங்களுக்காக வேஃபர், ஐஸ்கிரீம், அப்புறம் அம்மாவுக்காக பால்கோவா கூட வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாரு. முதல்ல அம்மா வேணான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க வீடை எப்போ ஷிஃப்ட் பண்ணீங்க? சித்தப்பா என்ன சொன்னார்னா, எப்ப நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட உறவை முறிச்சுக்காம இருக்கமோ அது வரைக்கும் நம்ம புதிய உறவை ஆரம்பிக்க முடியாதுன்னு. அதனால அவரு பேச்ச கேட்டு நாங்க வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஒரு நாள் நைட்டு நான் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்தேன். போதும், கொஞ்சம் நிறுத்து. நான் வக்கார் சித்தப்பா பார்த்து ரொம்பவே பயந்துட்டேன். அம்மாவுக்கும் அவரை பார்த்தா பயம். அவர் என்ன சொன்னாலும் அம்மா அதை செய்வாங்க. அப்படின்னா வக்கார் தான் உன் அம்மாவையும் இர்ஃபானையும் கொன்னானா? அவரை கொலை பண்ணதை நான் பார்க்கல. ஆனா இன்னும் ஒரு அக்கா கிட்ட அவரு தான் கொண்டு போய் விட்டாரு. ஆயிஷா, மாமி, நீ எங்கதான் போன? ரொம்ப நன்றி சார். இங்க பாருங்க ஷப்னா மேடம், உங்க பிசினஸ் பத்தி நான் எதுவும் கேட்கல. நீங்க வாயை திறந்து சொல்லலைன்னா உங்க பிசினஸ் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்க ஜெயில தான் இருக்கணும். ஓகே? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த போலீஸ்காரங்களே இப்படித்தான் பண்றீங்க. இப்படி எல்லாம் என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன கேக்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லு. இரு அமைதியா இரு. இங்க பாருங்க ஷப்னம், அந்த வக்கார் இருக்கான்ல, அவன் தான் பொண்ணை கூட்டிட்டு வந்தான்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா. இப்ப நீ எங்களுக்கு உதவி செஞ்சா உன்னை நாங்க எதுவும் பண்ணாம விட்டுருவோம், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவேன். யோசிச்சுக்கோ. சார், இதுக்கு முன்னாடி கூட வக்கார் என்கிட்ட 2 பொண்ணுங்களை வித்திருக்கான். அவனோட வேலையே இதுதான் சார். வருஷத்துக்கு ஒரு முறை வருவான், ஒரு பொண்ணை வித்துட்டு போவான் சார். இந்த தடவை ஆயிஷாவை கூட்டிட்டு வந்தப்ப நான் அவன் கிட்ட கேட்டேன் சார், அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இந்த மாதிரி அழகழகான பொண்ணுங்கெல்லாம் எங்க இருந்து கிடைக்கிறாங்க? உனக்கு உன்னுடைய சரக்கு கிடைச்சிருச்சுல, எதுக்கு ஹிஸ்டரி எல்லாம் கேக்குற? வரவ சின்ன பொண்ணா இருந்தாலும் சரி, பெரிய பொண்ணா இருந்தாலும் சரி, ஷப்னம் கண்டிப்பா அவங்கள வாங்கிப்பா. ஆனா அவளுக்கும் அவளை பத்தின உண்மை எல்லாம் தெரியணும் இல்லையா? அவ என் பொண்ணுதான். என்ன? யாருக்கு ஆண் துணை தேவைப்படுதோ அவங்கள தான் நான் குறி வச்சு தூக்குவேன். அவங்கள கல்யாணமும் பண்ணிப்பேன். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களோட பணம், அப்புறம் அவங்க பொண்ணையும் தூக்கிக்கிட்டு பறந்துடுவேன். கடைசியா அவன் எப்போ பார்த்தான்? நேத்து 11 மணிக்கு அவன் ஒரு பொண்ணை விக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தா. நான் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அவளை நான் வாங்கிக்கிட்டேன். அவங்க எங்க இருக்காங்க? நீங்க எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுலதான் சார் இருக்கா. அவ பேர் என்ன? சார், அவ ரொம்ப பயப்படுறா சார். ஷாக்னால இந்த மாதிரி ஆயிட்டா. நீங்க பாருமா, நீ எங்களை பார்த்து கூட பயப்படுறேன்னு தெரியுது. ஆனா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனது யாரோ அவங்கள விடவே கூடாது. இப்ப நீ எங்களுக்கு உதவி செஞ்சா அவங்கள கண்டிப்பா பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்க உன்னை உங்க அம்மா கிட்ட சேர்த்துடுறோம். ஐ ப்ராமிஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இப்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீ முதல்ல ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறம் பேசலாம். சித்தார்த், அக்கம் பக்கத்துல விசாரி. அப்புறம் நீங்க 2 பேரும் வீடு ஃபுல்லா செக் பண்ணுங்க. சார், சார், நான் பக்கத்து வீட்டில் விசாரிச்சேன் சார். இவங்க அதிகமாக யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்களா? என்னாச்சு சார்?
சல்மான் அப்புறம் வகார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராக்கெட்டை இவங்க 2 பேரும் ஓட்டுறாங்களோ, அதனால தான் கண்ணில் படவே இல்லை. ஒருவேளை செத்து போயிருந்தா இவன் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக மூடியிருப்பாங்க. அதனால தான் சல்மானுக்கு பதிலாக ஏசி மெக்கானிக்கை போட்டு தள்ளியிருக்கானுங்க. சார் இதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இதெல்லாம் ஒரே ஆள்லாம் செஞ்சிருக்கவே முடியாது சார். எனக்கு கஃபீல் அப்புறம் அர்பாஸ் மேலே சந்தேகமாக இருக்கு. அர்பாஸ்க்கு பொண்ணு வேணும், கஃபீலுக்கு பணம் வேணும். ஆனால் இந்த சீரியல் கில்லிங்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. 4 சஸ்பெக்ட்ஸையும் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த கேஸை எனக்கு சீக்கிரம் சால்வ் பண்ணணும். சார் இந்த லேப்டாப் கிடைச்சிருக்கு. இது ஸ்ரேயாவோட லேப்டாப்னு நினைக்கிறேன். அவ சொன்னால வக்கார் இந்த லேப்டாப்பை ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கான்னு. ஏதோ ஒரு லேடி கூட சேட் பண்ணான்னு. இந்த லேப்டாப்பை சைபர் கிரைம் கிட்ட எடுத்துட்டு போங்க. வக்கார் பண்ண தப்பு இப்போ அவங்கிட்டே நம்மளை கூட்டிட்டு போகுது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆல்மோஸ்ட் டன் சார். இங்கே பாருங்க சார், இது வக்காரோட சோஷியல் அக்கௌண்ட். இது மூலமாக அவன் பல பெண்களோட சேட் பண்ணியிருக்கான். ரீசெண்ட் சேட்டை செக் பண்ணுங்க. இது பாருங்க சார், இப்போ ரீசெண்டாக தாமினி பண்டிட்டை கல்யாணம் பண்ணியிருக்கான். இந்த டாமினி பண்டித்தோட ப்ரொஃபைலை ஹேக் பண்ணி லாஸ்ட் லாகினை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஓகே சார், 2 நிமிஷம் டைம் கொடுங்க. டன் சார். சாய்நகர் விக்ரோலி. சித்தார்த் மூவ் ஃபாஸ்ட். யார் வேணும்? யார் தாமினி? என்ன போடா போ. அவர் எதுக்காக அடிக்கிறீங்க? அவர் என்ன பண்ணாரு? இவன் சீரியல் கில்லர். ஒருவேளை நாங்க இன்னும் லேட் பண்ணியிருந்தா உங்களை கொன்னுட்டு உங்க பொண்ணை மோசமான இடத்துக்கு வித்திருப்பான். போடா பொறுக்கி. போடா. ஏமா என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுற? அம்மா நான் அப்பா நமாஸ் பண்றத பார்த்தேன். என்ன? ஆமாமா, அவரு நல்லவர்னு எனக்கு தோணல. அவரு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லேப்டாப்ல அவர் எதையோ பண்றத நான் பார்த்தேன். நான் போன உடனே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் ஹிஸ்டரி செக் பண்ணேன். அப்ப நான் அதுல யாரோ ஒரு லேடி கூட தப்பா பேசுனதை பார்த்தேன். அம்மா நான் இனி இங்க இருக்க மாட்டேன். அம்மா இங்க இருந்து நம்ம போயிடலாம். என்னால இருக்க முடியாதுமா. கிடைச்சிருச்சு. இத போலீஸ் கிட்ட காமிச்சா அப்ப அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சல்மானோ நீயும் பார்ட்னர்ஸ் தானே? நீங்க 2 பேரும் ஜுபேதாவை சாவடிச்சிட்டு மாயமாயிட்டீங்க, உண்மைதானே? நான் தனியா தான் வேலை செய்யறேன். சல்மான் உன்னோட பார்ட்னர் இல்லையா? சல்மான் உன் பார்ட்னர் இல்லை, ஆனா ஜுபேதாவை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. ஆனா நீ எதுக்கு அப்படி பண்ண? நான் டிவோர்ஸ் ஆன பொம்பளைங்க மேல தான் டார்கெட் பண்ணுவேன். சல்மான் செத்து போன விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் என்னோட வேலையை ஆரம்பிச்சேன். சல்மானை நீ தான் கொன்னியா? அப்படின்னா சல்மான் செத்து போயிட்டான், ஜுபேதா விதவை ஆயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஒருத்தன் என் கண்ணு முன்னாடியே சல்மானை போட்டு தள்ளனா. யார் அது? அந்த சல்மானை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் சுபேதாவை விடவே இல்லை. அப்புறமா தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அவன் சுபேதாவை சந்தேகப்படுற மாதிரி அவனை உசிப்பேத்தி விட்டேன். பரா நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்.
நான் இது விஷயமா எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன். யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. உங்ககிட்ட இது சம்பந்தமா ஏதாவது ஆதாரம் இருக்கா? அண்ணா, நான் தானே அந்த ஆதாரம். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன். அண்ணி எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம்? நீங்க என்னோட பேச்சை கேளுங்க, தயவு செஞ்சு உங்களை விட்டுருங்க. இல்ல, நான் போய் சுபேதா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன். நான் பண்ணதெல்லாம் தப்புடா. உனக்கு தெரியுமா, எனக்கு துபாயில் புது வேலை கிடைக்க போகுது. அது மட்டும் கிடைச்சா என் மொத்த ஃபேமிலியை அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம்னு இருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். குதா ஆஃபீஸ். நான் சல்மானை ஊருக்கு வெளியே ஒரு சுடுகாடில் புதைச்சிட்டேன். உன்னோட பைத்தியக்காரத்தனத்தால உன் அண்ணனையே நீ கொன்னுட்ட. உனக்கு சொர்க்கம் இல்ல நரகத்தை விட மோசமான இடம் கிடைக்கும். சார், இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அனாதை பிள்ளைங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் நாங்க ஹியூமன் டிராஃபிக்ல இருந்து காப்பாத்திருக்கோம். ஸ்ரேயாவை கூட நாங்க இங்க ரொம்ப நல்லா பார்த்துப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. அவ ஸ்கூலிங் கூட முடிக்க போறா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வணக்கம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பொண்ணுங்க பசங்களை விட புத்திசாலிங்க. ஆனா எதுக்கு இந்த சொசைட்டி சிங்கிள் மதரை பலவீனமா பாக்குறானுங்க? சார், நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த சமுதாயம் எப்படி தன்னோட சிந்தனையை மாத்திக்கணுமோ அதே மாதிரி பெண்களும் அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்ல, பொண்ணுங்க மட்டும் இல்ல, இந்த பாடம் நம்ம எல்லாருக்காகவும் தான். உண்மையிலேயே நீ சரியா தான் சொன்ன. ஒருத்தரை முழுசா நம்புறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது அவசியம். இல்லைன்னா இந்த மாதிரி கொடுமை யாருக்கு வேணாலும் நடக்கும்.